அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நகை அடமான கடன்கள் மற்றும் பயிர் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட ரூபாய் 1104 கோடி கூட்டுறவுத்துறைக்கு கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுப்பு அளிச்சிருக்கிறாங்க. இந்த விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் எந்தெந்த விவசாயிகளுக்கு எத்தனை பவுனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், இது யார் யாருக்கு இந்த ஸ்கீம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அரசு துறையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறைக்கு மட்டும் இந்த 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு மட்டும் 45,661 கோடி ஒதுக்கி இருக்காங்க இந்த 1.5 வருஷத்துக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இந்த 45,600 கோடியுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்கு பயன்படுத்த போறாங்க, என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படின்றத எல்லாமே இப்போ தெளிவா பார்ப்போம். ஸோ மெயினா நம்ம இந்த விவசாய கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் அனைத்துமே தெளிவா பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் அப்டேட்டாக ரெகுலராக கிடைச்சிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான கடனை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிர் நகை அடமான கடன்கள் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1104 கோடி கூட்டுறவு வங்கிக்கு விடுப்பளிச்சிருக்கிறாங்க. இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்கிறது. ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? நகை அடமான கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எந்தெந்த வங்கிகள் இருக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தெளிவா பார்ப்போம். பயிர்க்கடன் நகை அடமான கடன் தள்ளுபடி தொகையில் ரூபாய் 1104 கோடியை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு விடுத்துள்ளது. இதனால் நிதிச்சுமையில் இருந்து வங்கிகள் தப்பித்தன. அதே நேரம் மீதமுள்ள ரூபாய் 2185 கோடியை ஒதுக்க ஜூன் வரை ரிசர்வ் வங்கி கால அவகாசம் அளிச்சிருந்தாங்க. ஸோ தமிழகத்தில் 2021 ஜனவரி 31 நிலவரப்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர் நகை அடமான கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அப்போதைய முதல்வர் பழனிசாமி 110 விதியின் கீழ் சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி 16,43,347 விவசாயிகளின் பயிர் நகை அடமான கடன் தொகை ரூபாய் 12,110 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்பொழுது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகையாக ரூபாய் 3,289 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை 2025 மார்ச் 31க்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு ரூபாய் 1,104 கோடியை வங்கிகளுக்கு விடுவித்து மீத தொகை ரூபாய் 2,185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை ரூபாய் 2,185 கோடியை 2025 ஜூன் இறுதிக்குள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என கால அவகாசம் அளித்து ரிசர்வ் வங்கிக்கு தமிழக அரசு அறிவித்துள்ளது. நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நகை அடமான கடன்களுக்காக ஓகேங்களா. மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருவர் கூறியதாவது
நிதிச் சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவைத் தொகை ரூபாய் 1104 கோடியை விடுவித்தது. வங்கிக்கு ஏற்பட இருந்த நிதி இழப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும் இதன் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிதி தட்டுப்பாடின்றி செயல்பட ஏதுவாக அமையும் என்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நகை அடமான கடன்களுக்காக. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து இந்த வேளாண்மை துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 45,000 கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் என்னென்ன நலத்திட்ட உதவிகளுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றத அந்த லிஸ்ட்டை பார்ப்போம். வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய் 10.5 கோடியில் 130 கோடி வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும். வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும். வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நத்தம் புளி, காரைக்குடி கொய்யா, சாம்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 5,000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை வேளாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழக வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்த ரூபாய் 45,661 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு பயன்பாட்டிற்காக வந்திருக்க ஸ்கீம் தான். எல்லாமே இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.